மகிழ்ச்சியா இருங்க. நிறைய பேர் சந்தோஷமா இருந்தா அதிர்ச்சியாரான். சார் எப்படி இருக்கீங்கன்னு யாராவது கேட்டா நல்லா இருக்கேன்னு நான் சொன்னா ஷாக் ஆயிடுறான். நல்லா இருக்கீங்களா சார்? ஏன்டா ஏன்டா நல்லா இருக்கக்கூடாது? இன்னும் நான் நல்லாவே இன்னும் நான் 4 வருஷமா உங்களை பார்க்குறேன், 4 வருஷமா நல்லா இருக்காங்கிறீங்க. வேற என்னடா பண்ணணும் நான்? சரி வீட்டில் அடுத்து வீட்லேயும் நல்லா இருக்காங்க, வீட்லேயுமே நல்லா இருக்காங்க. இந்த கொரோனா வந்த சமயத்தில் எங்களுக்கு கொரோனா வரல அப்படின்னோன்னு, உண்மையாக வரலையா? வரல சாருங்கிறேன். அடுத்தது போகிறோம், அதுக்கு அடுத்த லெவலுக்கு. அப்போ யாரும் சாவல. ஏன் சாவணும்? கொரோனாவே வரலையே. இல்லை கேட்டேன், எல்லா வீட்லேயும் ஒன்று போச்சே, அவங்க வீட்டில் ஏதாவது போச்சான்னு பார்த்தேன். இவனுக்கு ஒரு விளையாட்டு செய்திகள் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தவர்களை பற்றி நம்ம நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம பண்ணுற தவறு என்ன தெரியுமா? வாழ்க்கையில் யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க தெரியுமா? ஒரு விஷயம் யோசிச்சுங்க. எப்பயுமே இங்கே எல்லாரும் வாழ்ந்து நிறைய, எனக்கு தெரிஞ்ச நல்ல அனுபவம் உடைய மனிதர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. வாழ்க்கையில் யார் மகிழ்ச்சியாக இருப்பா? அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி பெரிதாக யோசிக்காதவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். உண்மையா இல்லையா? அதனாலதான் வள்ளலார் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும்னு சொல்லல. என்ன சொன்னாரு? உத்தமர்தம் உறவு வேண்டும்னாரு. என்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாம் உத்தமனா இருக்கணும்னாரு. ஏன்? அப்பதான் இவர் உத்தமரா இருக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை சுத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீட் ஆடுவாங்க, நான் ஆட மாட்டேன். நீ ஆட மாட்ட, உன் மனசுல சீட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். எந்த சூழலில் மனிதன் இருக்கிறானோ அந்த சூழலுக்கு தகுந்த கைதியாகத்தான் மனிதன் மாறுகிறான். சூழலை சரியாக வைத்துக் கொள்பவர்கள் வாழ்க்கையில் தடம் பிறழ்ந்து போனதாய் சரித்திரம் இல்லை. சூழலை சரியாக வைத்து கொண்டால் இதற்கு மேல் எதுவும் வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம் நமக்கு தோணும். நம்ம பண்ணுற தவறு எல்லாமே நான் எதுனாலும் சமாளிச்சுக்குவேன், மரியாதை தர்றதில்லை உறவுகளுக்கு. என்னவோ எல்லாருக்கும் தெரியுங்க, சாகரப்ப எதையும் கொண்டு போறது இல்லைன்னு. ஓஷோ சொன்னார், விட்டு விட்டு போவதற்காகவே மனிதன் வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான். விட்டு விட்டு போவதற்காகவே மனிதன் வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான். சாகரப்ப கூட கையெழுத்து வாங்கிட்டு தானே சாக விடுறான் அப்பாவை. போட்டுரு கையெழுத்து போட்டுரு, கை நாட்டாத வையி. ஐயோ இப்பன்னு பார்த்தா இந்த விரல் இப்படி போகணும், இழு கட்ட விரலை இழு. யாருங்க எப்படி இருக்கு? பணத்தை வச்சு தானே எல்லாமே நாய் போச்சே. வெளியில எதுவுமே இல்லாம கரூருடைய சாலைகள்ல ரோட்டோரமா வசிக்கிற மனிதர்கள்ட்ட இருக்கிற மகிழ்ச்சி மிகப்பெரிய வீடுகளில் இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் இல்லையே. ஏன்? எங்கே சொத்துக்கு பிரச்சனை இல்லையோ அங்கே சொந்தங்களுக்குள் பிரச்சனையும் இல்லை. எங்கே சொத்துக்கு பிரச்சனை இல்லையோ அங்க சொந்தங்களுக்குள்ளேயும் பிரச்சனை கிடையாது. எங்க சொத்துக்கு பிரச்சனை இருக்கோ அங்க சொந்தங்களுக்குள்ளேயும் பிரச்சனை. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், 100 கோடி இருக்கும் சார், 100 கோடி இருக்கும் சார், 3 பேர் இருப்பான் சார் அந்த குடும்பத்தில் பிறந்தவன். 100 கோடியை அவனும் அனுபவிக்காம கூட பிறந்தவனையும் அனுபவிக்க விடாம நல்லவாயன் சம்பாதித்து இன்னொரு நல்லவாயன் சாப்பிட்டது மாதிரி. ஏன் அப்படி சொல்லணும்? இவன் பண்ண கொழுப்பு தானே இன்னொருத்தன் வாழ்றான். என்ன ஈகோ? உனக்கு 10 கோடி அதிகமாக வேணுமா, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 30 கோடியில் வாழ்ந்துட்டு போலாமே. கரெக்டு தானே? ஏன் பண்ண முடியல? நான் பல்லவி குமார்னு ஒருத்தர் எழுதின கொரிய நாட்டுப்புற கதைகள் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். நாட்டுப்புற கதைகள் நம்ம ஊரில் எப்படிலாம் பேசுகிறோம். சரி, கொரியாவில் என்னடா நாட்டுப்புற கதைகள், அது தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கே, படிப்போமே. அப்படி புத்தகத்தை விரிச்சோன்னே, எனக்கு எப்பயுமே ஒரு புத்தகத்தை புதுசாக ஒரு புத்தகம் வாங்குறப்ப அப்படி விரிப்பேன், அதுலேருந்து ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும், அருமையாக இருக்கும். சரின்னு பிரித்தேன். அதில் ஒரு கதை, அற்புதமான கதை. ஒரு மலை அடிவாரம், 2 சகோதரர்கள் வாழ்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க. அதிசயமாக அந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டையே இல்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.